ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரும் ஓரளவுக்கு பார்த்தோம். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து இதுக்கு மேலே ரெகுலராக அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். அதனுடைய அது வந்து ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ளஸ் அதர் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு சோர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த மீன்வைல் மெயின்ஸ் பேப்பரும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிஎஸ் 1 2024 எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் தி சேஞ்சஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் எக்கானமி அண்ட் சொசைட்டி ஃப்ரம் ரிக் வேதிக் டு லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மெயின்ஸ் கொஷின்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், அடுத்து ஒரு பாடி பார்ட் இருக்கணும், பாடி பார்ட்டில் டிஃப்ரெண்ட் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கலாம், அண்ட் தென் ஒரு கன்க்ளூஷன் இல்லை வே ஃபார்வர்ட். ஸோ இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் வந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இட் லுக் நீங்கள் அந்த 3-4 லைன்ஸ் எழுதுறது வந்து லுக் லைக் அன் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அதே மாதிரி கன்க்ளூஷனில் வே ஃபார்வர்ட் நீங்கள் எழுதலாம், வே ஃபார்வர்டு எழுதலாம், பட் ஆனால் கன்க்ளூஷன் எழுதக்கூடாது. பட் ஆனால் 3-4 லைன்ஸ் இட் லுக் லைக் ஏ கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்ட்ரோவுக்கு ஒரு 3-4 லைன்ஸ் 10 மார்க்காக இருந்தாங்க 150 வேர்ட்ஸ். ஸோ அதுக்கு இன்ட்ரோ எப்படி கொடுக்கலாம்? ஸோ ரிக்வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ இதனுடைய டைம்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரிக்வேதிக் பீரியட்னா எந்த டைம்லேருந்து எந்த டைம்லைன் வரைக்கும், அடுத்து லேட்டர் வேதிக் பீரியட்னா எந்த டைம்லேருந்து எந்த டைம்லைன் வரைக்கும். ஓகேவா? 1500 பிசி டு 1000 பிசி, தென் 1000 பிசி டு 600 பிசி. ஸோ இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் இந்த ஆண்டுகளில் வந்து இந்த வேதிக் பீரியட் இருந்தது அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அவங்க? சேஞ்சஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் எக்கானமி அண்ட் சொசைட்டி. ஸோ நீங்கள் ஒரு டேபிள் காலம் மாதிரியும் எழுதலாம், இல்லாட்டி சப் ஹெட்டிங்ஸ் போட்டும் எழுதலாம். ஸோ எக்கானமி ரிக்வேதிக் பீரியடில் என்னென்ன இருந்தது, தென் லேட்டர் வேதிக் பீரியடில் என்னென்ன இருந்தது, அது பேஸ்டோரல் எக்கானமியா, அக்ரிகல்ச்சர் எக்கானமியில் என்னென்ன அவங்க வந்து விளைவித்தாங்க, என்னென்ன பயிர்கள் அவங்க வந்து விளைவித்தாங்க, அந்த மாதிரி ரிக்வேதிக் பீரியடில், அடுத்து லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன, இது ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து சொசைட்டியில் என்னென்ன, அவங்க வந்து இப்போ சொசைட்டியில் அவங்க எப்படி குழுவாக இருந்தாங்களா, சொசைட்டியில் வந்து உங்களுக்கு கிங்டம் இருந்ததா, ஃபேமிலியாக இருந்தாங்களா, ஃபேமிலினா எல்டர்ஸ்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, ஃபேமிலிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, உமனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, அதே மாதிரி உமன் வந்து அவங்களுடைய சொசைட்டியில் அவங்களுடைய வேல்யூஸ் இல்லை ஸ்டேட்டஸ் வந்து ஹையாக இருந்ததா இல்லை லோவாக இருந்ததா, ஈக்குவல் டு மென் ஜென்டராக இருந்ததா, சத்தி இருந்ததா இல்லையா, இந்த மாதிரி சொசைட்டி ஆங்கிள் நீங்கள் அப்ரோச் பண்ணாங்க. ஓகே, ஸோ சொசைட்டி அண்டு எக்கானமி. ஸோ இதுவும் வந்து ரிக்வேதிக் பீரியடில் அந்த லேட்டர் வேதிக் பீரியடில் என்னென்ன இருந்தது, இது மட்டும் இப்போ சொன்னீங்கன்னா போதும். இது ஒரு டேபிள் காலமும் எழுதிக்கலாம், இல்லாட்டி அப்படியே சப்ஹெட்டிங்ஸும் எழுதலாம். ஸோ ஒரு 10 மார்க்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன எழுதலாம்? இந்த மாதிரி லேட்டர் வேதிக், இப்போ வந்து லேட்டர் வேதிக் பீரியட் அண்ட் ரிக்வேதிக் பீரியடில் ஸோ இருந்தது, இப்போது நம்ம அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சில சப்போஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எதை படிச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து இதுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ எக்ஸாமினர் ஹேஸ் நோஸ் தட் திஸ் கேண்டிடேட் இது கரண்ட்டில் அப்டேட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? தென் செகண்ட் கொஷின், எஸ்டிமேட் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இதே மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ இந்த ரிக்வேதிக் பீரியடில் ஒரு மேப் கூட, ஜியோகிராபிக்கல் மேப் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது எந்த ஏரியாவில் இருந்தது இந்தியன் சப்கான்டினென்ட்டில், அதே லேட்டர் வேதிக் பீரியட் எந்த ஏரியாவில் இது வந்து வளமாக இருந்தது அப்படின்ட்டு, அந்த ஃபர்ஸ்ட் கொஷின். அதுமாதிரி செகண்ட் கொஷனுக்கு பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி. ஸோ காஞ்சியில் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதலாம்? பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி வந்து எப்போ வந்து அவங்க ஆரிஜினேட் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 400 AD ஆர் 300 AD அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து யார் அதனுடைய ஃபர்ஸ்ட் கிங், அந்த மாதிரி கூட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கலாம். அவங்க வந்து காஞ்சி அண்டு மகாபலிபுரத்தில் இருந்தாங்க. ஸோ பட் ஆனால் நீங்கள் கேட்குறது வந்து பல்லவாஸ் ஆஃப் காஞ்சியில் இருக்கிறவங்க மட்டும் அவங்கள்ட்ட கான்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன
இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்ட் ஒன்று நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம். ஆர்கிடெக்சரும் ஒரு ஆர்ட்டு தான். தென் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்சஸ். ஸோ அதுவும் வந்து ஆர்ட்டு தான். ஸோ ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் எடுத்துங்க. ஸோ இந்த பல்லவஸ் ஆஃப் காஞ்சியில் எந்தெந்த கிங்டம்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த டைம் லைனு. ஸோ எந்தெந்த டைம்ல எந்தெந்த கிங்ஸ் இருந்தாங்க, அவங்க என்னென்ன டெவலப் பண்ணாங்க இந்த ஆர்ட். தென் அகைன் லிட்ரேச்சருக்கெல்லாம் வந்து என்னென்ன அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. தென் கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம், நம்ம சைனீஸ்க்கும் அவங்களுக்கும் லிங்க் இருந்தது. ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சைனீஸ் பிரசிடெண்ட்டும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் மாமல்லபுரத்துக்கு வந்தாங்க. ஸோ அதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஓல்டன் டேஸில் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தது, ட்ரேடெல்லாம் ஃப்ளோரிஷ் ஆச்சு. அது மாதிரி இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் லிங்க் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இது வந்து ஈஸியாக இருக்கும். அது அண்ட் லிட்ரேச்சர் சவுத் இந்தியாவில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அது மாதிரி காட்டணும் நீங்கள். ஸோ ஓகே, எந்த ஒரு கொஷனும் செக்மெண்ட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரிச்சுட்டு அது அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸும் பார்ப்போம். தேங்க்யூ.